ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவா பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ரேவதி காரில் போயிட்டு இருக்காங்க. ரேவதி, நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கவே வேண்டாம் ரேவதின்றாங்க. ஏன்னா உன்னோட வீட்டில் சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனையே நீ உருவாக்கிட்டேன்றாங்க. எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணின்றாங்க. உடனே ரேவதி எதுவுமே பேசாத வருவாங்கன்றாங்க. இங்கே பாரு, உன் அண்ணனோட பேச்சை கேட்டுட்டு நான் வேண்டான்ட்டு என்னை தூக்கி போட்டுட்டு வந்துட்டு இல்லைன்றாங்க. அந்த நிமிஷம் நீ யாரை பற்றி யோசிக்கல அப்படின்வாங்க. ரேவதி எதுவும் பேசாமல் வருவாங்க. எங்க கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத வரீங்களா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான்றாங்க. தங்கராஜ் எதுவும் பேசுறது இல்லை, சும்மா தேவையில்லாம பேச வேண்டாம், இப்ப வீட்டுக்கு போய் இது வந்தாலும் பேசிக்கலாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க பாக்கியராஜ் வந்து ரூம்ல ரொம்ப சோகமா இருப்பாங்க. மலர் இருந்துட்டு ஏங்க என்ன ஆச்சுன்றாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு மலர்ன்றாங்க. ஏன்னா இனி வந்து நல்லா பார்த்துப்பாங்களா இல்லை தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாரான்ட்டு பயந்துக்கிட்டே தான் நம்ம இருக்க வேண்டியதா இருக்குன்றாங்க. ஏங்க அதெல்லாம் நல்லா பார்த்து பாருங்கன்னு நினைக்கிறேன்றாங்க. நீ என்னவோ சொல்ற, ஆனா எனக்கு ரொம்பவே பயமா தான் இருக்குன்றாங்க. அந்த தங்கராஜ் எல்லாம் வந்து நம்பவே முடியாதுன்றாங்க. மறுபடியும் ரேவதியை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுன்றாங்க. மறுபடியும் ஏதாச்சும் கஷ்டம் கூட படுத்துவாங்கன்றாங்க. அடிச்சாலுமே அவ சொல்லாமலே இருந்துருவா, அப்படிதான் பண்ணுவான்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு அண்ணனா வந்து முன்னாடி போய் நிக்க மாட்டீங்களா ஒரு கஷ்டம்னா அப்படின்றாங்க. நிப்பனான்றாங்க. அப்புறம் என்ன, இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு கஷ்டம்னா போய் நீங்க நிக்கிறீங்கல்ல, ரேவதிக்கு எதனா ஒண்ணுன்னா உங்களுக்கே தெரியும் சரிங்களா, அதனால சும்மா நீங்க தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. என்னவோ ஆனா அவளை அனுப்ப எனக்கு மனசே இல்லை தெரியுமா, அவ்வளவு கஷ்டமா போயிடுச்சுன்றாங்க. ஏன்னா மறுபடியும் என் தங்கச்சி அங்க கஷ்டப்படுவாளா, சந்தோஷமா இருப்பாளான்ட்டு பல யோசனைகள் என்னோட கேள்வியில ஓடிக்கிட்டே தான் இருக்குன்றாங்க. ஏங்க நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்க அப்படின்ட்டு மலர் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரேவதியை நீ நல்லா பார்த்துப்பாங்க, இவ்வளவு பேர் நம்ம அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம், அத்தை மாமா முதல் கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரேவதியை நீ அழிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்களா, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் மலர் சொன்னதுனால அவங்களும் ஓகேவாக்குறாங்க. அதுக்கப்புறம் மலர் ரேவதி வீட்டுக்கு வந்துருவாங்க. உங்களுடைய அத்தை இருந்துட்டு ஏண்டி போனோம் அப்படியே உங்க அண்ணனுடைய இதை பிடிச்சிட்டே பின்னாடி போயிட்டு அங்கேயே தங்கிடலான்னு முடிவு எடுத்துட்டியா அப்படின்ட்டு வந்தோடனே ஸ்டார்ட் பண்றாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.